எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா எத்தனை தடவை தோத்து போகலாம்? 10 தடவையா இல்ல 100 தடவையா? தாமஸ் எடிசனோட கதை ஆயிரக்கணக்கான தோல்விகளுக்கு பிறகும் வெற்றி சாத்தியம்தான் காட்டுது. இது வெறும் லைட் பல்பை பத்தின கதை மட்டும் இல்ல, மனுஷனோட விடாமுயற்சிக்கு ஒரு சூப்பரான பாடம். சரியா? இந்த கேள்வியை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். உலகத்தையே மாத்துற ஒரு கண்டுபிடிப்புக்கு எத்தனை தோல்வி தேவைப்படும்? இந்த கேள்விதான் சொல்ல போனா எடிசனோட மொத்த பயணத்துக்கும் அச்சாணியா இருந்துச்சு. சரி, முதல்ல எடிசன் எடுத்துக்கிட்ட அந்த சேலஞ்சு எவ்வளவு பெருசுன்னு நாம புரிஞ்சுக்கணும். அது ஏதோ ஒரு புது மெஷினை கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல, ராத்திரிக்கே ஒரு புது அர்த்தம் கொடுக்குற ஒரு பெரிய முயற்சி. நிறைய பேர் அப்போ இது ஒரு நடக்காத காரியம் தான் நினைச்சாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அப்போலாம் ராத்திரினா என்ன? மெழுகுவர்த்தி, எண்ணெய் விளக்கு, அதோட மங்கலான கொஞ்சம் ஆபத்தான வெளிச்சம் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் சேஃபான நல்ல பிரகாசமான நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு லைட்டை கொண்டு வரணும். இதுதான் எடிசனோட கனவு. அது வெறும் ஒரு கண்டுபிடிப்பு கிடையாது, ஒரு புரட்சியே தான். ஆனா அந்த புரட்சி அவ்வளவு சுலபமா வந்துடல. இப்போ நாம எடிசனோட போராட்டத்தோட மையப்பகுதிக்கே போகணும். இந்த இடத்துல தான் அவரோட விடாமுயற்சி ஆயிரக்கணக்கான தடவை டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த நம்பரை பாருங்க, 1000க்கும் மேல. இது ஏதோ சும்மா ஒரு கணக்கு இல்லைங்க, 1000க்கும் அதிகமான முயற்சிகள். அந்த லைட் பல்போட இதயமா இருக்கிற அந்த சின்ன இழை, அதாவது ஃபிலமெண்ட், அதுக்காக எடிசனும் அவரோட டீமும் ஆயிரக்கணக்கான பொருட்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் ரிசல்ட் தோல்விதான். ஆனா பாருங்க, ஆயிரக்கணக்கான தோல்விக்கு பிறகு எடிசன் கொஞ்சம் கூட அசரல. அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க: நான் தோத்து போகல, வேலைக்கு ஆகாத 10,000 வழிகளை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவரோட பார்வையில ஒவ்வொரு தோல்வியும் ஜெயிக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப். இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எடிசனோட உண்மையான பவர் அவரோட அறிவு மட்டும் இல்ல, அவரோட மைண்ட் செட் தான். தோல்விங்கிறது ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறதுக்கான காரணம் இல்ல, அது ஒரு கண்டுபிடிப்போட ஒரு நேச்சுரலான ரொம்ப அவசியமான ஒரு பகுதிங்கிறத அவர் ரொம்ப ஆழமா நம்பினாரு. ஒவ்வொரு தப்புல இருந்தும் கத்துக்கிட்டாரு. ஆயிரக்கணக்கான தப்பான வழிகளுக்கு அப்புறம் கடைசியா அந்த ஒரு சரியான பாதை கண்ணுக்கு தெரிஞ்சது. நாம இப்போ கதையோட டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வாங்க, ஒரு சாதாரண பொருள் எப்படி இந்த பெரிய தேடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண பருத்தி, மரம்னு பல இழைகள் எல்லாம் நொடி நேரத்துல எரிஞ்சு போச்சு. ஆனா கார்பனாக்கப்பட்ட மூங்கில் இழை அது ரொம்ப மெல்லிசா, அதே சமயம் அதிக மின்தடையோட இருந்ததால அது எரியாம பிரகாசமா ஒளிர்ந்தது. இந்த சிம்பிளான ஆனா சரியான ஒரு பொருள் தான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்துன திருப்பு முனை. அடங்கப்பா, வெறும் சில நிமிஷம் கூட எரியாத இடத்துல இந்த மூங்கில் இழை 1200 மணி நேரத்துக்கு மேல எரிஞ்சது. யோசிச்சு பாருங்க, இது ஏதோ டெக்னிக்கலா ஜெயிச்சது மட்டும் இல்ல, இதுதான் ஒரு பிராக்டிக்கலான வியாபார ரீதியா ஜெயிக்கக்கூடிய ஒரு லைட் பல்பை உருவாக்குறதுக்கான சாவி. ரொம்ப நாள் உழைக்கிற ஒரு தீர்வு கடைசியா கிடைச்சது. சரி, ஒரு சின்ன மூங்கில் இழை ஒரு பல்பை எரிய வச்சது. ஆனா அதோட இம்பாக்ட் என்ன? அந்த கண்டுபிடிப்பு எப்படி உலகத்தையே மாத்துச்சு? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம். இது வெறும் எடிசனோட வெற்றி மட்டும் இல்லைங்க, இது மொத்த மனுஷ இனத்தோட வெற்றி. ஃபேக்டரிஸ்லாம் ராத்திரிலயும் ஓட ஆரம்பிச்சது, தெருக்கெல்லாம் பாதுகாப்பா மாறுச்சு, படிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் ராத்திரி ஒரு தடையே இல்லாம போச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ஒரு பல்பு மனுஷங்களோட 24 மணி நேரத்தையுமே வெளிச்சமாக்கிடுச்சு. அப்போ எடிசன் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒண்ணு, தோல்விங்கிறது ஒரு பின்னடைவு இல்ல, அது ஒரு ஃபீட்பேக். 2, பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறத விட விடாமுயற்சியோட தொடர்ந்து செய்யறது தான் ரொம்ப பவர்ஃபுல். கடைசியா உண்மையான வெற்றிங்கிறது நாம செஞ்ச தப்புகள் மேலதான் கட்டப்படுது. சரி, கடைசியா இந்த கேள்வியோட உங்களை விடுறேன். எடிசனை மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வின்னு நினைக்கிற விஷயம் எது? ஒருவேளை அது உண்மையிலே தோல்வியே இல்லாம இருக்கலாம், உங்க நாளைய வெற்றிக்கான ஒரு வழிகாட்டியா கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.